ஸோ ட்ரையாங்கிள்ஸோட வெர்டிசஸ்லேருந்து ஆப்போசிட்டில் வர ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஆல்டிடியூட்ஸ் எப்பயுமே கன்கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ ஷார்ட்கட்டில் பார்த்துலாம். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டான்னு பார்த்தோன்னா ஏடின்றது பர்பெண்டிகுலர் டு பிசியாக இருக்குது. ஏடி ஃபுல் லென்த் எடுக்காமல் ஜஸ்ட் ஏஓ வரைக்கும் எடுத்து ஏஓ இஸ் பர்பெண்டிகுலர் டு பிசின்னு எடுக்கிறோம். அப்போ ஏஓ வந்து ஓசிக்கு பெர்பெண்டிகுலராக இருந்தால் கண்டிஷன் என்னது? ஏஓ டாட் பிசி ஈக்குவல் டு 0 இன் ஒன் வெக்டாரில் அதுதான் போடுறோம். ஏடி இஸ் பர்பெண்டிகுலர் டு பிசி, ஓஏ இஸ் பர்பெண்டிகுலர் டு பிசி, ஓஏ டாட் பிசி ஈக்குவல் டு 0. இதை ஈக்குவேஷன் 1 இருக்கும். இந்த பிசின்றதை என்ன பண்ணுறோம்னா பொசிஷன் வெக்டார் படி ஓசி மைனஸ் ஓபின்னு எழுதி இன்னர் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் ஒரே சைடு கொண்டு போய் வச்சுக்கோம். ஒவ்வொரு சைடில் ஓஏ டாட் ஓசி ஈக்குவல் டு ஓஏ டாட் ஓபி. ஸோ சிமிலர்லி இதே ப்ராசஸை நம்ம பிஇ வச்சும் செய்கிறோம். பிஇ வந்து ஏசிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். தென் ஓபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏசி, ஓபி டாட் ஏசி ஈக்குவல் டு 0. தென் அதே போல் ஏசி என்ன பண்ணுறோம்? ஓசி மைனஸ் ஓஏன்னு போடுறோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், தனித்தனியாக வச்சுக்கிறோம். இப்போ இங்கே ஓஏ டாட் ஓபி, இங்கேயும் ஓஏ டாட் ஓபி, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டுமே டாட் ப்ராடக்ட். இது ரெண்டும் சிமிலராக இருக்கனால திஸ் ஒன் ஈக்குவல் டு திஸ் ஒன்னுன்ற மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இந்த திஸ் ஒன் ஈக்குவல் டு திஸ் ஒன் போடுறோம். தென் லெஃப்ட் சைடில் கொண்டு வரோம். ரெண்டுலேயும் காமனாக இருக்க ஓசி எடுத்துகிறோம். ரிமைனிங் உள்ள ஓபி மைனஸ் ஓஏ வச்சுக்கிறோம். ஓபி மைனஸ் ஓஏனா ஏபின்னு அர்த்தம். ஏபி டாட் ஓசி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏபி இஸ் பர்பெண்டிகுலர் டு ஓசி. நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணுமோ அது கிடச்சிருச்சு. என்னது? ஏபி இஸ் பர்பெண்டிகுலர் டு ஓசி. ஸோ திஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். 3 vertices are concurrent.